கர்த்தர் நல்லவர், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களையே செய்கிறவர். परमेश्वर भला है, हमारा जीवन में भलाई का काम को करते रहते हैं. சில நேரங்களிலே நம்மிடத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற காரியங்களை நாம் தவறாக தப்பு கணக்கு போட்டு விடுகிறோம். कभी कभी हमारा जीवन में जो कुछ बात होती है हम उसको गलत तरीका में या गलत विचार में हम लोग उसको लगा लेते हैं. கசப்பான நிகழ்வுகளை கண்டு கண்ணீர் வடிக்கிறோம். जब उसको खड़वापन हमारे जीवन में हो जाता है उसमें आंसू बगा देते हैं. இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்க கூடாது என்று பெருமூச்சு விடுகிறோம். ये सब मेरा जीवन में कभी होना नहीं चाहिए करके हम लोग आंसू बगाते हैं. எதிர்பாராதவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும் போது ஏமாற்றம் அடைகிறோம், எரிச்சல் அடைகிறோம். जब किस बातों के लिए हम लोग इंतजार करते हैं, जब नहीं होता है उसके लिए हम लोग जलन होता है और उसमें हम लोग धोखा भी हो जाते हैं. நம்முடைய சிந்தையும் சிரசும் மனதும் விருப்பமும் ஏக்கமும் எல்லாம் நாம் விரும்புகிறது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற வட்டத்துக்குள்ளே தான் சுருங்கி கிடக்கிறது. जो हम लोग विचार है, हम लोग जो चाहते हैं उस सारे बातों में हमारा जीवन में एक गोल के अंदर रहने के लिए हम लोग चाहते हैं. अनेक நேரங்களிலே அந்த வட்டத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று வீராப்பு கொள்ளுகிறோம். तो हम लोग ये चाहते हैं उसी गोला से, उसी बातों से हम लोग बाहर आने के लिए. ஏனென்றால் अनेक நேரங்களிலே அது நமக்கு விருப்பமும் இல்லை. तो कभी कभी हम लोग नहीं चाहते हैं उससे बाहर आने के लिए. என்றாலும் நமக்கு இருக்கிற பலம் கொஞ்சமாய் இருக்கிறதினாலே மீண்டும் அதற்குள்ளாகத்தான் நாம் முடங்கி கிடக்கிறோம். और थोड़ा सा हमारा अंदर वो बल होने की वजह से उसी के अंदर ही हम लोग पाए जाते हैं. என்றாலும் தேவனோ நமக்கென்று ஒரு பரந்த வட்டத்தை வைத்திருக்கிறார். फिर भी परमेश्वर हमारे लिए एक बहुत बड़ा गोल एक रखा हुआ है. நம்முடைய வாழ்க்கை எங்கோ ஒரு மூலையில் முடங்கி கிடப்பதை அவர் விரும்புகிற தேவன் அல்ல. परमेश्वर हम कभी नहीं चाहता है हमारा जीवन एक ही कोना में वो बंद हो जाए. சிறகுகள் இல்லாமல் நம்மை அவர் படைத்திருந்தாலும் சிறகடித்து பறக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். कभी हम लोग पंखे नहीं होता है फिर भी हम उड़ने के लिए परमेश्वर चाहता है. இருக்கிற இடத்தில் இருந்தாலும் எங்கோ அவருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். एक जगह में हम लोग पाए जाते हैं फिर भी परमेश्वर चाहता है पूरा उनका सुसमाचार फैलाने पाए. இதற்காகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். इसी के लिए परमेश्वर हम लोगों को चुन लिया. இதற்காகவே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். इसलिए परमेश्वर हम लोग को बुलाए भी गए हैं. பல வேளைகளிலே அதை நாம் புரிந்து கொள்ளாததினாலே படுத்து விடுகிறோம். कभी ये बातों को हम लोग समझ नहीं पाने की वजह से हम लेट जाते हैं. நாம் பேச வேண்டிய வேளை வந்துவிட்டது என்பதற்கு பதிலாக சொப்பனத்தில் அவர் பேச வேண்டும் என்று படுத்து கிடக்கிறோம். हम जो बात करना चाहते हैं लेकिन वो परमेश्वर हमारा स्वप्न में बात करना है करके हम लोग इंतजार करते हैं. நாம் அவருக்காக பேச வேண்டிய நேரம் இது. हम अभी परमेश्वर के लिए बात करने का बोलने का वक्त है. நாம் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய நேரம் இது. तो अभी परमेश्वर का सुसमाचार सुनाने के लिए वक्त है अभी. நீங்கள் புறப்பட்டு போய் உலகமெங்கும் என்கிற வார்த்தையை நிறைவேற்ற வேண்டிய போர் வீரர்களாக நம்மை தேவன் முன்குறித்திருக்கிறார். सूरवीर बन करके ये दुनिया में जा करके परमेश्वर का सुसमाचार फैलाने का वक्त अभी है. நாம் அறிவிக்க புறப்படாவதில் அவருக்கு ஆள் இருக்காது. हम सुसमाचार नहीं सुनाएंगे तो परमेश्वर का काम करने के लिए कोई नहीं रहेगा. अनेक நேரங்களிலே இதை நாம் மறந்து விடுகிறோம். अनेक समय में हम ये बातों को हम लोग भूल जाते हैं. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். आदि में परमेश्वर आकाश और पृथ्वी को सृष्टि की. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாகத்தான் இருந்தது. और ये पृथ्वी जो भूमि और ये सही नहीं था. ஆழத்தின் மேலே இருள் அடர்ந்து கிடந்தது. जो अंधकार में वो अंधकार पाया जाता था. ஆனாலும் தேவ ஆவியானவர் அதற்கு மேலும் அசைவாடி கொண்டிருந்தார். और पवित्र आत्मा उसी के अंदर मंडलाता करता था. இருள் இருக்கிறது என்று அவர் எங்கோ இருக்கவில்லை. और अंधकार है करके परमेश्वर कहीं वो एक किनारे नहीं था. அவருக்கு இருளும் வெளிச்சமும் சரி. परमेश्वर के सामने अंधकार और जो रोशनी बराबर था. இதைத்தான் சங்கீதம் 139 தாவீது எழுதி வைத்திருக்கிறார். इसी बातों को भजन संगीता 139 में वो दाऊद ने लिखा है. தேவன் இவைகள் எல்லாவற்றையும் ஆதியிலே சிருஷ்டித்தார். परमेश्वर सारे बातों को ये आत्मा में सृष्टि की. உலகத்தில் அத்தனை காரியங்களையும் சிருஷ்டித்தார். और सारे पृथ्वी का बातों को सृष्टि की. செடி கொடிகளை சிருஷ்டித்தார். पौधों को सृष्टि की. விலங்குகளை சிருஷ்டித்தார். और जो सुनसान बातों को सृष्टि की. ஆகாயத்து பறவைகளை
பறவைகளை சிருஷ்டித்தார். और जो उड़ने वाला पक्षियों को सृष्टि की, ஆனால் எவைகளுமோ எதுவுமோ அவரோடு உறவு கொள்வதற்கு லாயக்காக உண்டாக்கப்பட்டதாக लेकिन தெரியவில்லை. ये सारे बातों परमेश्वर के साथ संग और बातचीत करने के लिए और उनसे वो वार्तालाप करने के लिए नहीं सही रहा। எல்லாம் ஒரு காட்சி பொருளாகத்தான் காட்சி தந்து और கொண்டிருந்தது. सारे बातों को दिखावटी के लिए दिखने वाला चीजों जैसे ही हो रहता था। பறவைகளை பார்த்தார், और चिड़ियों को देखा அது அழகா இருந்தது. और सुंदर रखा, மரங்களை பார்த்தார், और पेड़ पौधों को देखा அது अழகா இருந்தது. और सुंदर रहा। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, बाइबल में लिखा हुआ है தேவன் அது நல்லது என்று கண்டார். और परमेश्वर ये सारे बातों भलाई का रूप में दिखा ஆனால் அவைகளோடு கூட உறவு கொள்ள தகுமோ, और उनसे और परमेश्वर संपर्क नहीं किया। அவைகளோடு கூட அவர் உறவு கொள்ள வேண்டதோ முடிந்ததோ और परमेश्वर के ये नहीं रहा और उसके साथ संपर्क करने के लिए बातचीत करने के लिए முடியவில்லை, இயலவில்லை. नहीं हुआ, नहीं हो पाया। ஏன் क्यों ஏன் क्यों ஏன் क्यों ये बात है? அது அவருடைய சாயலில் உண்டாக்கப்படவில்லை. और परमेश्वर के रूप में वो सारे चीज नहीं बनाए गए, ஆனால் மனிதனுடைய மனதை இன்றைய ஆவி மாற்றி போட்டிருக்கிறது. लेकिन मनुष्य का जो मन है ये सारे बातों को बदल गई। மரங்களை பார்க்கும் பொழுது கடவுளின் சாயல் என்று சொல்லுகிறான். और जब पेड़ों को देखने के समय में मनुष्य कहता है देवता है, விலங்குகளை பார்க்கும்போது கடவுளுடைய சாயல் என்று சொல்லுகிறான். और जब जानवर को देखते समय में वो भगवान करके मानता है। அதை காட்டிலும் உயர்ந்த ஒரு சாயலிலே தான் உண்டாக்கப்பட்டவன் என்பதை மறந்து விட்டதினாலே எதற்கு முன்னோ விழுந்து கிடக்கிறான். और ये सारे बातों को ये मनुष्य भूल गया और खुद परमेश्वर के छाया में बनाया गया और दो सृष्टि को दंडवत कर रहा है। இதனாலே தான் எல்லாவற்றையும் பார்த்த ஆண்டவர், और ये सारे बातों को परमेश्वर ने देखा, எல்லாம் அழகா இருக்கிறது, ये सारे चीज बहुत सुंदर लगा, எல்லாம் நன்றாய் இருக்கிறது. और ये सारे बात अच्छा लगा, ஆனால் ஒன்று குறைவுபடுகிறது. और एक ही बात कमी है, என்னுடைய உறவிற்கு யாரும் இல்லையே और मेरे साथ संगति करने के लिए என்ற और कोई नहीं। மனநிலையோடு கூட தான் ஆதாமை அவர் உருவாக்குகிறார். और इसी मन के विचार में परमेश्वर आदम को परमेश्वर தன்னோடு बनाया। கூட உறவு கொள்ள வேண்டும், हमसे बात करना है, वार्तालाप करना है, நான் என்னுடைய அன்பை ஆதாமுக்கு வெளிப்படுத்த வேண்டும், अपना प्यार को आदम को परमेश्वर ने दिखाना है, அவனுடைய அன்பை நான் பெற்று அனுபவிக்க और வேண்டும். परमेश्वर का प्यार को मैं भी वो पाना है। குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே இருவரும் உலாவ और வேண்டும். ठंडे के समय में और दोनों वहां पर टहलना है। மரங்களா இருந்தாலும் செடி கொடிகளா இருந்தாலும் விலங்குகளா இருந்தாலும் அவைகளின் மத்தியிலே நாங்கள் எங்களுடைய அன்புகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும். और पौधे पेड़ और जानवर है चिड़िया इनके बीच में परमेश्वर आदम अपना प्यार को आपस में बांटना चाहते हैं। இப்படிப்பட்ட ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட எண்ணத்தோடு கூட திட்டத்தோடு கூட தரிசனத்தோடு கூட ஏக்கத்தோடு கூட தான் ஆதாமை அவர் உண்டாக்குகிறார். इतना बड़ा वो परमेश्वर अपना मन का वो विचार के साथ और वो दुख के साथ और इतना परमेश्वर इंतजार के साथ ये बातों को वो किया। ரெண்டு பேரும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள். दोनों और आपस में मिल के रखा, தேவனும் ஆதாமும் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொண்டார்கள். और आदम और परमेश्वर एक दूसरे बीच में मिलने लगा। அங்கே இடைத்தரகர்கள் யாருமே இல்லை. और बीच में उनके बीच में कोई टीकदार नहीं रहा। முகமுகமாய் பார்த்திருப்பான் ஆதாம் தேவனை. और आदम ने परमेश्वर का आमने सामने वो देखा था। தன்னுடைய சாயலை கண்ணாடியிலே பார்க்கிறதை போல பார்த்திருப்பார் ஆதாமை தேவன். और परमेश्वर जैसे हम लोग सामने इस शीशे के सामने अपने को देखता है और वैसे परमेश्वर आदम को अपने रूप में वहां पर सामने देखा। எப்படி இருக்கும் அந்த நாள்? இனி பரலோகத்திலே தான் நாம் அதை அனுபவிக்க வேண்டும். वो कितना सुंदर वो समय रहा, लेकिन ये बात हम एक स्वर्ग में ये बातों को हम लोग देखने वाले हैं। என்றாலும் மனிதனும் தேவனும் இப்படி தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்கிறதை விரும்பாத சத்துரு, और इस प्रकार का प्यार को मिलने वाला बातों को शत्रु शैतान ने वो कभी नहीं चाहा। மனிதனும் தேவனும் இப்படி பாச மழையிலே குளித்துக் கொண்டிருக்கிறதை விரும்பாத பிசாசு, और शैतान ने और इस प्रकार का वो दोनों मिलते हैं, प्यार करते हैं, उसको तोड़ना वो चाहता था। இடையிலே ஒரு இடியை கொண்டு வருகிறார். और बीच में उतना बड़ा एक दार को ला रहा है, அந்த இடி விழுந்த பொழுது இரண்டு பேருடைய உறவும் பிரிந்து போகிறது. और इतना बड़ा वहां बिजली गिरने की वजह से उतना दार लाने की वजह से दोनों का
अंदर का प्यार टुकड़ा हो गया ஆதாம் ஒரு பக்கம் வீசப்படுகிறான், और आदम ने एक तरफ वो फेंका गया இங்கே யெகோவா தேவன் ஒரு பக்கம் வீசப்படுகிறார், और यहोवा परमेश्वर एक तरफ चले गए இடையிலோ பிசாசு நின்று கொண்டு சந்தோஷப்படுகிறார். और बीच में शैतान रह करके ஆம், एकदम खुशी मना रहा है। இரண்டு பேரையும் பிரித்து விட்டோம். ये दोनों को हम लोग अलग कर दिए हैं। பிசாசனுடைய நிலைகளை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். शैतान का जो हालत है उनका बातों को जानना आवश्यकता है। என்று உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை வருகிறதோ, जब हमारे जीवन में समस्या और संघर्ष आता है, தேவன் உருவாக்கி வைத்த அன்பிலே உடைசல்கள் விரிசல்கள் உருவாகிறதோ, और परमेश्वर बना हुआ वो प्रेम में जब टुकड़ा और वो अलग हो जाते हैं, பிளவுகள் பிரிவினைகள் ஏற்படுகிறதோ, और उसमें अलग और जब उसमें टुकड़ा वो आ जाता है, அது என் தேவனால் அனுமதிக்கப்பட்டது அல்ல. ये परमेश्वर कभी वो नहीं चाहा। என் தேவன் சமாதானத்தை விரும்புகிறவர். परमेश्वर हमेशा शांति को चाहता है। என் தேவன் சமாதானத்தை விரும்புகிறவர். परमेश्वर हमेशा हम लोग का वो शांति को चाहते हैं। அநேக நேரத்திலே தேவனை நாம் புரிந்து கொள்ள தவறி விடுகிறோம். और अनेक समय में परमेश्वर को समझने के लिए हम लोग छोड़ देते हैं। யெகோவா தேவனையும் ஆதாமையும் பிரித்துவிட்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான் அந்த சத்துருவாகிய பிசாஸ். शैतान ने यहोवा और आदम को अलग करके खुशी मना रहा था। இங்கே அநேக நேரங்களிலே நாம் நினைக்கிறோம் ஆதாம் தனிமையாக்கப்பட்டான் என்று. और अनेक समय में ये हमारा विचार है आदम वो अलग हो गया है। இல்லை இல்லை, தேவன் தனிமையாக்கப்பட்டார். लेकिन नहीं, यहाँ पर परमेश्वर अलग हो रहा। அவருக்கு கிடைக்க வேண்டிய உறவு அருந்து போயிற்று. और जो परमेश्वर को मिलने वाला वो जो संगति है वो टुकड़ा गया है। மரத்தை பார்த்தவர் ஏங்கி நிற்கவில்லை, எனக்கு இது நின்று எனக்கு இது வேண்டும் என்று. परमेश्वर पेड़ पौधों को देख करके वो इतना वो दुख नहीं किया। ஒரு விலங்கை பார்த்து ஏங்கி கொண்டிருக்கவில்லை, இது எனக்கு வேண்டும் என்று. और जो जानवर को देख करके परमेश्वर चाहा ये मुझे चाहिए करके। ஆனால் ஒரு ஆதாமை பார்த்து அவர் ஏங்கி கொண்டே இருந்தார், இவன் அருகிலே நிற்க வேண்டும் என்று சொல்லி. और आदम को देख करके परमेश्वर चाहा ये मेरे साथ बगल में खड़े रहना है। தேவன் தனிமையாக்கப்பட்டார். परमेश्वर यहाँ अलग हो गया है। தேவன் தனிமையாக்கப்பட்டார். परमेश्वर अकेला हो गया है। அந்த மனிதனின் மீண்டும் தன்னோடு கூட இணைப்பதற்காகத்தான் 3:16 யோவானிலே வாசிக்கிறோம், தன் சொந்த குமாரனையும் சிலுவையிலே கொடுத்தான். और यहाँ पर यूहन्ना 3:16 में हम लोग देखते हैं अपना एकलौता पुत्र को यहोवा ने अपना वो खून देने के लिए बलि देने के लिए हम लोग के लिए दे दिया। தான் யோவான் 1:12 நாம் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். और हम लोग यूहन्ना 1:12 में देखते हैं और जितने लोग परमेश्वर के ऊपर प्यार रखते हैं सारे लोगों को परमेश्वर अपना संतान बनाया, उनका हक बना दिया करके। அந்த இயேசு கிறிஸ்துவை वही प्रभु यीशु मसीह को விசுவாசிப்போம் என்றால், और हम लोग विश्वास करते हैं तो என்னுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்பதை ஏற்றுக்கொள்வோம் என்றால், मेरे सारे पापों के लिए वो लघु बगाया करके हम लोग ग्रहण करेंगे तो எனக்காகத்தான் சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டு இருந்தார் என்பதை நாம் உறுதி செய்து கொள்வோம் என்றால், और हमारा अंदर ये हम लोग विचार होगा तो मेरे लिए वो क्रूस में लटका रखा करके என்னுடைய நம்முடைய இருதயத்தின் ஆழத்திற்கிற அழுக்குகளை எல்லாம் அகற்றி விடாது போதும். और हमारा अंदर दिल में जितना वो मैल है गंदे है वो सारे बातों को वो शुद्ध करना साफ करना हो सकता है। தான் வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு என்று. यही बातों को बाइबल कहती है ये उद्धार है करके। அங்கிள் ஒரு 10 நிமிஷம் உடனே ஒரு 10 நிமிஷம் நீங்க பேசின இந்த செய்திக்கு என்னுடைய வாழ்க்கை சற்று தூரமா இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், अगर ये 10 मिनट आपने जो संदेश दिया इसी संदेश के लिए मैं मेरा जीवन में वो बहुत मतलब कार्य हो रहा है करके अगर आप लोग सोचेंगे तो தொடர்ந்து நான் பேச போகிற செய்தியினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. अगर लगातार अगर हम ये संदेश जो देने चाह रहे हैं उसमें कोई लाभ नहीं होगा இந்த आपको। சுவிசேஷத்திற்கு உங்களுடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்கும் என்றால், ये सुसमाचार के लिए हमारा हृदय अगर बंद रहेगा तो நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற செய்தி உங்கள் இதயத்தில் ஒரு வேலையும் செய்ய போகிறதில்லை. जो मैं तैयार करके रखा हुआ ये संदेश आप लोग के लिए किसी भी लाभ नहीं होगा। யாராவது அப்படி இன்னும் என் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ரட்சிப்பின் அனுபவத்தை அனுபவிக்கவில்லை என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவருடைய
ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். अभी तक कोई प्रभु यीशु मसीह को ग्रहण नहीं किए हैं, तो जो कोई अभी तक यीशु मसीह को नहीं मानते हैं तो अपने जगह पर हम लोग प्रार्थना करें। எல்லாரும் கண்களை மூடுவோம். हम सब प्रार्थना आंख बंद करके प्रार्थना करें। எல்லாரும் கண்களை மூடுவோம். हम सब प्रार्थना करें। சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு தான் செய்தியை பிரசங்கிப்பது என்னுடைய வழக்கம். मेरा यही वो आदत है, सुसमाचार का बातों को बता करके उसके बाद में मैंने अपने संदेश को मैं எங்கே प्रचार करूं। யார் செய்தியை கேட்க வந்தாலும் சுவிசேஷத்தை கேட்டுத்தான் ஆக வேண்டும். அது जो भी கர்த்தர் यहाँ எனக்கு संदेश கொடுத்திருக்கிற सुनने के காரியம். लिए आते हैं तो सबसे पहले मैं सुसमाचार का बातों को बताएंगे, उसके बाद मैं अपना प्रचार को शुरू करते हैं। கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். और हम लोग आंख बंद करके परमेश्वर को ताकेंगे அவரை தனியே விட்டு விடாதிருங்கள். और परमेश्वर को अकेला मत छोड़िएगा। அவர் உங்களோடு கூட பயணிக்க விரும்புகிறார். और हम सबके साथ यात्रा करने के लिए चाहते हैं। அவர் உங்களோடு கூட சேர்ந்து வர விரும்புகிறார். और हम लोग संग मिल करके वो चलने के लिए चाहते हैं। நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அங்கேயே அவர் இருக்க விரும்புகிறார். और हम सब जैसे रहने के लिए चाहते हैं, जहाँ रहते हैं वहां पर परमेश्वर रहने के लिए चाहता है। உங்களுடைய துக்கங்களிலே பங்கெடுக்க விரும்புகிறார். हमारा दुख में वो भाग लेने के लिए चाहते हैं। உங்களுடைய பாவங்கள் அதற்கு தடையா இருக்கக்கூடாது. अगर हमारा पाप उसके लिए रुकावट ना बने। நாம் ரட்சிக்கப்படவில்லை என்பது அதற்கு தடையா இருக்கக்கூடாது. मैं अभी तक उधार नहीं पाया, ये बात उनका रुकावट ना बने पाए। அவருடைய அன்பு நித்தியமானது. और परमेश्वर का प्रेम अनंत काल है। இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே, தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் இயேசுவின் அன்பு மாறாதாமே, தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் இயேசுவின் அன்பு மாறாதாமே, இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே, வானமும் பூமி மாறி போனாலும் வல்லவன் வாக்கு மாறாதாமே, ஈசு कावचन युगानु युग कुछ भी होने से न टलेगा, आकाश और पृथ्वी टलेगा तो भी यीशु का वचन न टलेगा. பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். पिताजी, तेरे वचन के लिए धन्यवाद देते हैं। எங்களோடு கூட பேசும். हमारा बीच में बातचीत करें। இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता, ஆமென். आमीन। மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். और एक बार प्रभु यीशु मसीह के नाम से सबों को मैं अपना बधाई देता हूँ। என்னுடைய வாழ்க்கையிலே எங்கே நான் பிரசங்கிக்க முன் வந்தாலும் சுவிசேஷத்தை சொல்லிவிட்ட பின்புதான் செய்தியை தொடங்குவது என்னுடைய வழக்கமாக இருக்கிறதுனாலே அந்த கடமையை முடித்து விட்டேன். और मेरा ये तो जो काम था प्रचार करने के पहले सुसमाचार का बातों को थोड़ा सा बता करके
मैं अपना संदेश देने के मैं उसको मैं अपना अनुभव में मैं रखा हूँ। ஒரு முறை ஒரு கூட்டத்திலே பேச வேண்டும் என்பதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தேன். एक सभा में संदेश देने के लिए मैं अपने को तैयार कर रहे थे। தோண்டிக்கொண்டே இருந்தேன் துறவு ஈசாக்கு துறவு தோண்டுவதை போலவே. जैसे ईसाक ने वो कुआं खोद रहा था, वैसे हम भी खोद के मैं खोज रहा था। கடைசியில எனக்கு சுவிசேஷம் தான் தென்பட்டது. और आखिरी में सुसमाचार सुनाने वाला बातें ही मेरे सामने आया। ஆண்டவர் என்னை பார்த்த பொழுது சொன்னார், परमेश्वर मुझसे कहा, ஆழம் என்று தோண்டுகிறாய், அதிலே இது இல்லை என்றால் செய்தியிலே அர்த்தமே இல்லை என்று சொன்னார். और जो हम लोग तो गहराई करके तो खोज रहा है, उसमें सुसमाचार जरूर पाया जाता है। எனவே இந்த சுவிசேஷத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன். इसलिए ये सुसमाचार के पहला स्थान मैंने दिया। இன்றைக்கும் சுருக்கமாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். और आपके सामने छोटे कुछ संदेश को मैं आपके सामने रखने के लिए चाहता हूँ। நாம் எப்பொழுதும் அனுபவித்தவைகள் தான் हमेशा ये बातों को हम लोग जरूर जानते हैं। அடிக்கடி நாம் வாசிக்கின்றவைகள் தான் और हमेशा ये बातों को हम लोग पढ़ते हैं। பல்வேறு நேரங்களிலே நாட்களிலே நாம் காதுகளிலே செய்திகள் வழியாக கேட்டவைகள் தான். ये संदेश अनेक समय में हम लोग सुन चुके हैं और हम लोग ध्यान चुके हैं। என்றாலும் இந்த நாளின் காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையிலே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக உணர்ந்து கொள்ளும்படியாக சில வசனங்களை மாத்திரம் ஆங்காங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். तो मैं ये बातों का हमारे जीवन में होता है, ये बातों को इधर उधर जहाँ हमारे जिंदगी में पाया जाता है, इस बातों को मैं बताने के लिए चाहता हूँ। அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறி விட்டோம் என்று நினைக்கிறோம். और हम लोग यही सोच रहे हैं हम आगे बढ़ चुके हैं करके। நாம் நமக்கு மதிப்பெண்களை போட்டுக் கொள்கிறோம். हम खुद अपने आप को जो मार्क हम लोग डाल देते हैं। நாம் நம்மை முதல் இடத்தில் வைத்துக் கொள்கிறோம். हम एक जगह पर हम लोग अपने को हम स्थिर कर देते हैं। என்றாலும் தேவனுடைய பார்வையிலே நம்முடைய எடை என்ன? हमारा जो वजन है, जो हमारी स्थिति है, परमेश्वर के सन्मुख में कैसा है? சத்தியம் என்னும் தராசிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? सत्य वो सच्चाई का वो तराजू में हमारा जीवन को रखेंगे तो हमारा हालत क्या होगा? தேவனுடைய பார்வையிலே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? परमेश्वर का नजर में मेरा जिंदगी कैसे रहा என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். इस बातों को जरूर हम लोग जानना आवश्यकता है। எனவே என்னோடு கூட சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம். और मेरे साथ आप लोग खोल दीजिएगा அதனுடைய 6வது வசனம். इब्रानी के पत्री 6 का 11 का 6। और विश्वास बिना उसे प्रसन्न करना अनहोना है, क्योंकि परमेश्वर के पास आने वाले को विश्वास करना चाहिए कि वह है और अपने खोजने वालों को प्रतिफल देता है। விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். विश्वास बिना और परमेश्वर का प्रसन्न रहना वो अनहोना बात है। ஏனென்றால் क्योंकि தேவனிடத்தில் சேருகிறவன் जो परमेश्वर के पास आने चाहते हैं அவர் உண்டென்றும் और परमेश्वर है करके அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். अपने खोजने वालों को प्रतिफल और बल देता है करके वो विश्वास करना இந்த चाहिए। நாளின் இந்த சிறு செய்திக்காக इसी आज ये संदेश के लिए 3 வார்த்தைகளை நான் வைத்திருக்கிறேன். तो 3 शब्द को मैंने रखा है। அது என்ன? वो क्या है? இரக்கமா, और दया, क्या दया, ரட்சிப்பா, और उद्धार, இழப்பா. और जो இழப்பா லாஸ்ல जो हम लोग कोने का बात है। இரக்கமா, दया, தேவனிடத்திலிருந்து நாம் இரக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? क्या परमेश्वर से मैं दया को पा चुका हूँ? அந்த இரக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? तो उस दया में मैं जी रहा हूँ? அல்லது ரட்சிப்பின் பாத்திரம் என்று சொல்லுகிறானே சங்கீதக்காரன், அந்த ரட்சிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பிலே என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறதா? जब भजन संहिता में पढ़ते हैं जो उद्धार का जो कटोर का लेकर के मैं वो चलता हूँ करके, उसी उद्धार में क्या हम रहते हैं? அல்லது எங்கோ எப்பொழுதோ நான் பெற்றேன், நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இப்பொழுது நான் நிர்வாணியாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்கிற இழந்து போன ஸ்தானத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். हम सारे बातों को मैं पाया था लेकिन मैं अभी खो गया, तो खो करके एकदम सुनसान का रास्ता में मैं जा रहा हूं करके अभी इस वक्त में उसी हालत में हम लोग पाए जाते हैं। இங்கே எபிரேய ஆக்கியோன் ஒரு காரியத்தை தெளிவாய் எழுதுகிறார். यहाँ पर जब ये इब्रानी के लिखने वाला वो व्यक्ति ये बातों को यहाँ बता रहा है, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம பிரியமாய் இருக்க முடியாது. विश्वास बिना परमेश्वर का प्रसन्न नाना अन होने की बात है।
ஏனென்றால் क्योंकि முதலாவது ஒரு காரியத்தை அவர் சுட்டிக்காட்டுகிறார். यहाँ पर एक सबसे पहला एक बातों को बता रहा है, அது என்ன? वो क्या है? அவர் உண்டென்று நாம் விசுவாசிக்க வேண்டும். हम परमेश्वर है करके विश्वास करना है. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, बाइबल साफ साफ बतलाती है, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொடுக்கிறான். जो मूर्ख व्यक्ति यही कहता है परमेश्वर है नहीं. இப்படிப்பட்ட மதிகேடனைத்தான் நாம் வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். इस प्रकार का जो निर्बुद्धि को हम बाइबल में देखते हैं. மதிகேடன் என்று சொன்னால் இன்னொரு மதிகேடன் உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரும். और ये निर्बुद्धि को बताने के कारण और दूसरा एक निर्बुद्धि के बाद में हम लोग याद आएगा, ஆத்மாவே உனக்காக अनेक காரியங்களை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். और ये मन मेरे लिए बहुत संपत्ति को मैंने जमा करके रखा நீ है, திருப்தியாயிரு. तुम तृप्त हो जाओ. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். परमेश्वर है कि नहीं करके वो निर्बुद्धि जो मूर्ख है वो कहता है. நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் हमारा जीवन में विश्वास है तो அது முதல் நிலையிலே ஒரு காரியத்திலே வெளிப்படுகிறது. அது என்ன? वो पगला स्थान में एक बात प्रकट होती है, वो क्या है? அவர் இருக்கிறார். वो परमेश्वर है. சங்கீதம் 139:7 முதல் 10 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் भजन संहिता 139 का அங்கே पढ़ते अगर पढ़ के हम लोग देखेंगे அங்கே तो தாவீது தெளிவாய் சொல்லுகிறார், वहां पर वो दाऊद ने एकदम साफ साफ बतलाता है, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? और तेरे वो आत्मा से चिप करके वो हम कहां जाऊंगा, உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? और तेरे सन्मुख छोड़ करके मैं कहां भागूंगा. ஒருவேளை ஆராதனைக்கு வரும்போது, ஆலயத்துக்கு வரும்பொழுது, கூடுகைக்கு வரும்பொழுது, கூட்டங்களுக்கு செல்லும் போது அங்கேயும் இங்கேயும் தான் ஆண்டவர் இருக்கிறார் என்று மாத்திரம் ஒரு கணக்கு நம்முடைய இருதயத்திலே இருக்கு. हमारा दिल में एक इस प्रकार का विचार होगा, जब हम लोग मीटिंग जाते हैं, चर्च जाते हैं, आराधना जाते हैं, प्रार्थना में जाते हैं, वहीं पर परमेश्वर वो रहते हैं करके. நான் நிற்கிற இடங்களிலே, பேசிக்கொண்டிருக்கிற இடங்களிலே, பார்க்கிற இடங்களிலே, மொபைல் போன் பார்க்கும் பொழுதும், டிவி பார்க்கும் போதும் கூட என் தேவன் என் அருகில் இருக்கிறார் என்கிற சிந்தை நம்மை ஆட்கொள்ள வேண்டியது அவசியம். जब हम लोग विचार हम लोग जानने की आवश्यकता है. जब हम लोग जहाँ रहते हैं, जगह हम लोग चलते हैं, वो मोबाइल देखते हैं, हम लोग अपना कामों को करते हैं, वो सारे जगह में परमेश्वर हमारा संग रहता है. अनेक நேரங்களிலே தேவன் எங்கோ ஓரிடத்தில் இருக்கிறார், இதோ என் பிதாக்கள் தொழுது கொண்ட இந்த மலையிலே இருக்கிறார் என்கிறதை போன்ற சிந்தை அந்த சமாரிய ஸ்திரீக்குள் காணப்பட்டதை போன்று காணப்பட்டதினாலே நாம் மற்ற இடங்களிலே தேவனுக்கு துரோகமாகவும் துணிந்தும் வாழ்ந்து விடுகிறோம். तो हम लोग परमेश्वर जैसे सामरी स्त्री ने वो सोच रहे थे कि ये पहाड़ में परमेश्वर रहता है करके, इस प्रकार का हमारा गलत एक विचार को मन में रख करके हम लोग रह जाते हैं. நாம் இருக்கின்ற இடங்களிலே அவர் இருக்கிறார். जहाँ हम रहते हैं वहां पर परमेश्वर पाया जाता है. ஒருவேளை நம் பள்ளியிலே பாடம் எடுத்துக் கொண்டிருந்தாலும் சரி, मान लीजिए हम लोग स्कूल में पढ़ा रहे हैं, படித்துக் கொண்டிருந்தாலும் சரி, नहीं तो हम लोग स्कूल में पढ़ते हैं, तो அலுவலகத்திலே வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, जहाँ हम लोग अपना ऑफिस में काम करते हैं, எங்கே போய் கொண்டிருந்தாலும் சரி, अगर कहीं अगर हम लोग चल रहे हैं तो எனக்கு சிறு பிள்ளையிலே சண்டே ஸ்கூல்ல படித்து கொடுத்த ஒரு பாட்டு இப்பொழுது ஞாபகம் வருகிறது. और जब मैं छोटे समय में और संडे क्लास में एक गीत मुझे सिखाया, वो अभी याद आ रहा है. என் கண்ணே நீ காண்பது என்ன என்ன, ये मेरे आंख तूने क्या देखता है, இயேசு ராஜா மேலிருந்து தாழ உன்னை பார்க்கிறாரே, यीशु मसीह ऊपर से नीचे तुमको देख रहा है. என் காதே நீ கேட்பது என்ன என்ன, और ये कान तूने क्या तुम सुनता है. இயேசு ராஜா மேலிருந்து தாழ உன்னை பார்க்கிறாரே, यीशु राजा ऊपर से नीचे तुझे देख रहा है. ஏதோ ஆலயத்தில் இருக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது என்று நாம் நினைத்து விடக் கூடாது. जब हम परमेश्वर के चर्च में रहते समय में हाँ परमेश्वर हम लोग देख रहा है करके नहीं सोचना है. நாம் அரண்மனையில் இருக்கும்போது மாத்திரமல்ல, அந்தரங்கத்தில் இருக்கும் பொழுதும் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். जैसे महल में हम लोग रहेंगे या जब चिपके रहेंगे, परमेश्वर हम लोग देखते रहता है. யாத்ராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே மோசேயினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், निर्गमन का 3 का 16 परमेश्वर और मूसा के पास यही इस प्रकार कह रहा है. 14வது வசனத்திலே மோசேயினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், और 14 वचन में परमेश्वर मूसा से कह रहा है, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக என்னை நீர் அனுப்புகிறீர்,
और इसराइल लोगों को छुड़ाने के लिए मुझे आप भेज रहे हैं। ஆனால் உம்முடைய நாமத்தை அவர்கள் கேட்பார்களே, நான் என்னவென்று சொல்ல? और तेरे नाम को वो लोग पूछेगा और मैं क्या कहूं? ஒரே ஒரு காரியத்தை அழுத்தமாய் சொல்லி அனுப்புகிறார். और परमेश्वर एक बातों को स्पष्ट रूप में कह करके वो भेज रहा है। அவர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर ने यही कहा, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். मैं जो हूं सो हूं। நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். मैं जो जैसे हूं वैसे मैं हूं करके। அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். और परमेश्वर आज कल कभी वो बदलता नहीं। எனவே இருக்கிறவராய் இருக்கிறவர் என்னை உன்னிடத்திலே அனுப்புகிறார் என்று சொல்லி जो அனுப்புகிறார். मैं हूं सो तो वही परमेश्वर तुझसे भेज रहा करके कहना। எனக்கு பிரியமானவர்களே, और मेरे प्यारे, நம்முடைய வாழ்க்கையிலே முதலிலே காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அனுபவம், और हमारा जिंदगी में एक बात यही होना चाहिए, यही खास बात है, என் தேவன் இருக்கிறார். मेरे परमेश्वर है என் करके। தேவன் இருக்கிறார். मेरा परमेश्वर है करके वो தேவன் विचार है। இல்லை என்ற மதிகேட்டிற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். और जो इस प्रकार का जो निर्बुद्धि का हम जगह नहीं நான் दूंगा। எதை சொல்லுகிறேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். मेरे बातों को सही மற்ற மதிகேடர்களை சொல்லுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். மற்ற மதிகேடர்களை சொல்லுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். और जो दूसरे जो निर्बुद्धि वाले हैं मूर्ख है, उनके बारे में मैं नहीं बता रहा हूं। நான் அந்த ஆடிட்டோரியத்துக்கு மேல நடந்துகிட்டு இருக்கிறேன், தேவன் இல்லை, நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். और जो परमेश्वर ऊपर है, जो इसी ऑडिटोर के ऊपर चलते हैं, उसी के बारे में नहीं है। ஒருவேளை நான் அந்தரங்கத்தில் இருக்கிறேன், ஒரு அறையிலே நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், தேவன் இல்லை, மதிகேடன். जो मैं एक कमरा में रह करके वो सब कुछ कर सकते हैं, परमेश्वर नहीं है, ये निर्बुद्धि है। எங்கே நம்முடைய ஞானம் தேவன் இல்லை என்று சொல்லுகிறது, அது மதிகேடு. जो ये परमेश्वर नहीं करके कहने वाले, जो वो निर्बुद्धि है। தேவன் இருக்கிறார். परमेश्वर है। நான் குளிக்கும் போதும் தேவன் இருக்கிறார். जहाँ मैं वो नहाते हैं वहां पर भी நான் परमेश्वर है। உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் தேவன் இருக்கிறார். और जहाँ मैं बैठे रहता हूँ वहाँ पर भी है। அதுதானே ஞானத்தின் ஆரம்பம். वही वो हमारा बुद्धि का मूल है। கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். और जो परमेश्वर का डरते हैं, भय मानते हैं, वही मूल है ஏதோ बुद्धि का। டன் டன்னா படித்துட்டு வந்த உடனே ஞானம் வந்துரும் நினைச்சிட கூடாது. और हम लोग सब कुछ पढ़ने के बाद में हम लोग बुद्धि हम लोग प्राप्त नहीं करते உலகத்தில் உள்ள புத்தகங்களை எல்லாம் படித்தால் அறிவு பெருகலாம். और सारी किताब को पढ़ने की वजह से हमारा बुद्धि बढ़ सकता है। ஆனால் அசுத்தத்திலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னால் அது தேவனுடைய ஞானம் இருந்தால் மாத்திரமே. जो अशुद्ध से हम लोग अलग होने चाहते हैं, वो परमेश्वर का ज्ञान हमारा अंदर होने के वो कारण ही हम लोग अलग हो सकते हैं। அந்த ஞானம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். वही वो ज्ञान हमारा अंदर होने की आवश्यकता है। இரண்டாவதாக ஒரு காரியத்தை எபிரேய ஆக்கியோன் 11:6 சுட்டி और காட்டுகின்றார். दूसरा बातों को यहाँ इब्रानी का वो किताब में அது என்ன? वो क्या है? அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். और जो अपने को खोजते हैं वो उनके लिए परमेश्वर प्रतिफल देता है। அநேக நேரங்களிலே பலன் என்று சொன்னால் अगर बल अगर हम लोग कहते हैं तो தமிழ்ல சில நேரத்தில் நமக்கு மறந்துடும், ஒத்த கொம்பை போடணுமா போடக்கூடாதா. और जैसे तमिल शब्द में वो अक्सर में एक लेटर होता है, उसको लगाएंगे या नहीं लगाएंगे, ये हम लोग संदेह हो जाता है। எழுதும்போது சில நேரத்தில் பிரச்சனை வர்றது உண்மைதான். और इसी बातों में हम लोग समस्या होती है। மனைவிக்கு 2 சுழி போடுவோமா 3 போடுவோமா. और जो पत्नी है उसका शब्द होता है, उसका कैसे लिखना है करके हम लोग वो कभी कभी மனைவி ரொம்ப இனி நேசிக்கிறா, கூட ஒரு சுழியை போட்டு வைப்போம். और जो ज्यादा प्यार करती है जैसे भी लिख लेते हैं, போகட்டும், चलो वो चलेगा। இங்கே பாருங்கள், பலன் அளிக்கிறவர் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும். और परमेश्वर हमको प्रतिफल देता है, यही विश्वास हमारे अंदर होना चाहिए। அந்த விசுவாசம் வேண்டும். वो विश्वास हमारे अंदर होना चाहिए। இருக்கிறார் என்கிற விசுவாசம், जो है करके वो विश्वास, அது எப்பொழுதும் உன்னை பரிசுத்தமாக நம்மை வைத்துக் கொள்ளும். और हमेशा हमको पवित्रता में कायम रखेगा। इंच बाय इंच நம்மை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளும். और हर एक इंच में परमेश्वर हम लोग कायम रखेगा। கால் தடுமாற விடாது. और हमारा वो पैर ठोकर खाने नहीं देगा। வார்த்தை பிறழ விடாது. और शब्द वो उल्टा पुल्टा नहीं होगा। கண் அந்நிய காரியங்களை செய்ய விடாது. और हमारा आंख अन्य बातों को देखने नहीं देगा। யோபுவை போல உறுதியாக உடன்படிக்கை செய்திருக்கிறேன் என்கிற அளவிற்கு பேச வைக்கும். और अय्यूब के समान मैं अपना बादशाह में निर्बल करके उन्होंने बताता है। இவைகள் எப்பொழுது நடக்கும்? ये सब कब होता है? அவர் இருக்கிறார். ओ परमेश्वर है, அவர் இருக்கிறார்.
இருக்கிறார். वो परमेश्वर है ही करके कहने ஆனால் की वजह இரண்டாவதாக ஒரு காரியம், और दूसरा बात ये है அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். और जो परमेश्वर को खोजते हैं वो बल देता है. இது எப்படிப்பட்ட பலன்? ये किस प्रकार का बल है? அநேக நேரங்களிலே நாம் ஜெபித்த உடனே और अनेक समय में हम जब प्रार्थना करते हैं நாம் பதிலை எதிர்பார்க்கிறோம், பலனை எதிர்பார்க்கிறதில்லை. लेकिन हम लोग उत्तर को हम लोग इंतजार करते हैं, जो प्रतिफल को हम लोग इंतजार नहीं करते हैं. கொஞ்சம் நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ये बातों को थोड़ा समझ लीजिएगा. அநேக நேரங்களிலே நாம் ரிப்ளை எதிர்பார்க்கிறோம், ரிவார்ட் எதிர்பார்க்கிறதில்லை. तो अनेक समय में परमेश्वर का उत्तर के लिए हम लोग ठगरते हैं, लेकिन उनका जो रिवार्ड है, प्रतिफल है, उसको हम लोग इंतजार नहीं करते அது हैं. என்ன ரிப்ளை, அது என்ன ரிவார்ட்? वो क्या है? रिप्लाई रिवार्ड का मतलब क्या है? அது ரிப்ளைக்கும் ரிவார்டுக்கும் என்ன வித்தியாசம்? ये दोनों शब्दों का क्या अंतर है? பலனுக்கும் பதிலுக்கும் என்ன வித்தியாசம்? जो उत्तर और प्रतिफल दोनों का क्या वो अंतर है? எபேசியருக்கு எழுதின நிருபம் एफेसियों का पत्री 3வது அதிகாரம் 20வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, வாசிக்க வேண்டாம். तीसरा अध्याय 3வது அதிகாரம் 20வது வசனம் 3 का 20 में यही हम लोग देखते हैं. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, और बाइबल एकदम साफ बतलाती है நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் அவர் நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவன். ऐसा वो सामर्थ्य है कि हमारी जो विनती और समझ से कहीं अधिक काम कर सकते हैं. அப்ப நாம தேவனிடத்திலே கேட்கும் பொழுது, जब परमेश्वर से मांगते हैं, ஒரு காரியத்தை அவருடைய சமூகத்திலே வைக்கும் பொழுது, एक बातों को परमेश्वर सन्मुख में रखते हैं, ஆண்டவர் என்ன செய்கிறார்? और परमेश्वर यही करता है. நாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோமே, जो हमारी जो विनती, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமே, जो अधिक हम लोग जो हमारा समझते हैं, அவைகளை காட்டிலும் அதிகமாய் கிரியை செய்கிறார். परमेश्वर उससे अधिक क्रिया करता है. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ये बातों को समझने के लिए कोशिश कीजिए. அநேக நேரங்களிலே अनेक समय में நாம் பலனைத்தான் பதிலைத்தான் எதிர்பார்க்கிறோம். परमेश्वर को उत्तर के लिए इंतजार करते हैं, மாம்சத்திற்கு அடுத்த இந்த உலக வாழ்க்கைக்கு அடுத்த பதிலை எதிர்பார்க்கிறோம். और हमारा ये जो जिंदगी में वो उत्तर के लिए हम लोग इंतजार करते हैं. எனக்கு இது இருந்தா போதும் ஆண்டவரே, यही काफी है परमेश्वर, இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தா போதும், यही जिंदगी काफी है परमेश्वर. பரீட்சை வருது இதுல பாஸ் பண்ணா போதும், जो मैं पढ़ाई कर रहा हूँ वो पास होने से काफी है. எனக்கு அப்படி ஒரு வண்டி கிடைச்சா போதும், ये इस प्रकार का ये गाड़ी मिल जाएगा तो வீடு ठीक है. கிடைச்சா போதும், வீடு கிடைச்சா போதும். तो मुझे घर मिल गया तो ठीक है. அநேக நேரங்களிலே वो अनेक समय में மாம்சத்திற்கு அடுத்த சிந்தனைகளினாலே நம்முடைய வாழ்க்கை நிறைந்திருக்கும் பொழுது, जब मांस का जो योजना विचार हमारा अंदर परे रहेगा, அப்படிப்பட்ட பதிலைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். परमेश्वर से इस प्रकार का उत्तर को हम लोग इंतजार करते हैं. அதைத்தான் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். यही इस बातों को बटोरने के लिए चाहते हैं. அதை காட்டிலும் அதிகமாய் அவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரே, तो उससे अधिक परमेश्वर करने के लिए चाहते हैं. அதற்காக காத்திருக்கவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவும் நமக்கு மனதில்லாமல் போய்விடுகிறது. उसके लिए ठहरना और इंतजार करना हमारा बस की बात नहीं हो रहा है. வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 22வது அதிகாரம் 22 अध्याय 12வது வசனத்திலே 12 वचन में ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், वहां पर परमेश्वर साफ बतलाता है, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், मैं जल्दी आ रहा हूं, அவனவனுடைய கிரியைகளின்படி और अपना अपना क्रिया के अनुसार அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. और उसके लिए उसका कामों के लिए जो देने वाला प्रतिफल मेरे साथ मेरे पास है. பவுலும் இதைத்தானே சுட்டிக்காட்டி எழுதுகிறார். वो सॉरी பவுலும் இதைத்தான் சுட்டிக்காட்டி எழுதுகிறார். और पौलुस भी यही बातों को स्पष्ट रूप में लिख रहा है. தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது और जब तिमोथी को लिखने समय में 2 தீமோத்தேயு दूसरा तिमोथी 4வது அதிகாரம் 4 अध्याय का 7வது 8வது வசனங்களிலே 7 और 8वां में लिखा है, நல்ல போராட்டத்தை போராடினேன், और मैं अच्छी कुश्ती में लड़ा, ஓட்டத்தை முடித்தேன், मैंने अपना दौड़ को पूरा किया, விசுவாசத்தை और காத்துக்கொண்டேன். विश्वास को मैंने वो कायम रखा. இது முதல் और तक ரிவார்டு जो मेरे प्रतिफल, ரிவார்டு जो मेरे मिलने वाला वो फल है, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, जो धर्मी का मुकुट मेरे लिए रखा हुआ है. இதைத்தான் ரிவார்டு என்று சொல்லுகிறேன். यही बातों को प्रतिफल जो मिलने वाला फल करके आ रहा எனக்கு है. பிரியமானவர்களே, मेरे प्यारों, அநேக நேரங்களிலே நாம் பதிலை எதிர்பார்த்து திருப்தி அடைந்து விடுகிறோம். हम लोग यही तृप्त हो जाते हैं, वो परमेश्वर का उत्तर सही हमको मिल गया. அன்னாள் பிள்ளையை எதிர்பார்த்தாள், वो हन्ना ने बच्चा का वो इंतजार की है. தேவன் தீர்க்கதரிசியை கொடுத்தார், परमेश्वर वो भविष्यवक्ता को दिया. அது
அப்போது அவளுடைய தேவை அல்ல, தேசத்தினுடைய தேவை. वो अन्ना का वो आवश्यकता नहीं है, वो देश का आवश्यकता है. அன்னாள் தனக்கு தேவையை மாத்திரம் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு சொல்லிக் கொண்டே இருந்தால், அழுது கொண்டே இருந்தால். अन्ना केवल अपना वो समस्या को परमेश्वर के सन्मुख में रख करके रो रही थी. ஆனால் தேவன் என்ன செய்தார்? लेकिन परमेश्वर ने क्या किया? அன்னாளுடைய தேவையை பூர்த்தி செய்தார், உண்மைதான். परमेश्वर अन्ना का वो जो आवश्यकता को पूर्ति की, ஆனால் அன்னாளுடைய தேவையை பூர்த்தி செய்கிற அதே விதத்திலே जैसे हन्ना उसका जो मांग को विनती को पूर्ति किया, தேசத்தினுடைய தேவையும் அவர் பூர்த்தி செய்கிறார். साथ ही साथ देश का जो आवश्यकता उसको भी पूर्ति किया. இதுதான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய், यही विनती और जो हमारा चाहत है उससे अधिक, இதுதான் ரிப்ளைக்கும் ரிவார்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். यही वो जो हम लोग का उत्तर और फल का वो अंदर है. மத்தேயு லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். அங்கே ஒரு தலைவன் இயேசுவினிடத்திலே வருகிறார். वहां पर एक अगुवे यीशु मसीह के पास आ रहा है நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி और கேட்கிறார். आनंद जो जीवन को प्राप्त करने के लिए मैंने क्या करना है. இயேசு ஒரு சில காரியங்களை அவனோடு கூட உரையாடி முடித்து விட்டார். और कुछ बातों को उसके साथ परमेश्वर यीशु मसीह वार्तालाप कर चुका है. ஆனால் இயேசு ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். और एक बातों को यीशु मसीह वहां उसको स्पष्ट रूप में बता रहा है. இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. अभी भी तुम्हारे अंदर एक कमी पाई जाती है. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. और जो कुछ तुम्हारा पास है वो सारे बातों को बेच दो, कंगालों को दे दो. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். तब स्वर्ग में तुम्हारा जगह मिलेगा करके. ஆண்டவர் ஒரு காரியத்தை இங்கே அந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். तो यहाँ वो बातों को परमेश्वर प्रभु यीशु मसीह उनको सिखा रहा है. எப்ப நீ நித்திய ஜீவனை சுதந்தரிக்கணும்னு நினைக்க, तूने वो आनंद काल को वो अपनाने के लिए चाहता है. முதல்ல நீ தமிழ்நாட்டுல இருந்து பீகாருக்கு போகணும்னு நினைக்கிற, तो तमिलनाडु से बिहार आने के लिए हम लोग चाह रहे हैं. முதல்ல உன் லக்கேஜை புக் பண்ணி அனுப்பிடு. तो पहले अपना जो भी सामान है उसको बुक करके पहले वो भेजवा दो. அப்போ நீ அங்க போய் சேர்றதுக்குள்ள லக்கேஜ் வந்து சேர்ந்துரும். तो वहां वो तुम पहुंचने के पहले तुम्हारा सामान सब पहुंच जाएगा. ஆண்டவர் அதைத்தான் சொல்லி கொடுக்கிறார். परमेश्वर यीशु मसीह वही बातों को यहाँ सिखा रहा है. நான் நித்திய ஜீவனுக்கு போகணும், சுதந்தரிக்கணும். मैं आनंद का जीवन मैं चाहता हूँ, वो मैं पाना चाहता हूँ. அப்ப நீ போறதுக்கு முன்னால நிறைய லக்கேஜ் வச்சிருக்கியப்பா. तो जाने के पहले तुम्हारा पास तो सामान तो बहुत है. இங்கே பார்க்கிறோம், यहाँ पर हम लोग देख रहे हैं அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்களை நாம் மறந்து விடுகிறோம். अनेक समय में हमारे जिंदगी में इस बातों को हम लोग भूल जाते हैं. ஆண்டவர் நம்முடைய லக்கேஜை புக் பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிறார். पहले वो हमारा सामान को हल्का करने के लिए परमेश्वर चाह रहा है. என்னென்னலாம் நம்மகிட்ட இருக்கு, और क्या क्या हमारा पास है, நீ புக் பண்ணி முதல்ல பரலோகத்துக்கு அனுப்பியிருப்பா. पहले उस बातों को स्वर्ग में भेजवा दो. பொக்கிஷத்தை अனுப்பிரு. अपना सारे सामान को वहां भेजवा दो. ஒன்னே பணமா தான் தூக்கிட்டு போவாங்க. और जब हम वो एक लाश के सामान हम लोग स्वर्ग हम लोग के लाश के सामान जाएंगे. பொக்கிஷத்தோட தூக்கிட்டு போக மாட்டாங்க. பொக்கிஷத்தோட தூக்கிட்டு போக மாட்டாங்க. हमारा जो सारे सामान के साथ जितना हमारा संपत्ति है उसके साथ तो हम लोग कभी नहीं जाएंगे. புதைக்கும் போது கூட விரல் கழுத்து காதெல்லாம் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. और जब हम लोग मिट्टी में दफनाएंगे तो सब हम लोग ऊपर सब कुछ सामान रहेगा और मिट्टी रहेगा. ஏதாவது தெரியாம போட்டு போயிடக்கூடாது அவரு. और तो सारे लोग ध्यानपूर्वक से देखेंगे ये कान में, नाक में, हाथ में क्या है, सब हम लोग साफ करके ही हम लोग दफनाएंगे. விரல்ல எதுவும் தெரியாம போயிடக்கூடாது. और वो उंगली में भी अंगूठा है क्या, वो कुछ सोना शांति है क्या देखते हैं. ஒன்லி பணத்தை மட்டும்தான், சரீரத்தை மட்டும்தான் புதைப்பாங்க. हमारा शरीर जो हमारा लाश उसी को केवल दफनाते हैं. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், और इसलिए यहाँ प्रभु कहता है நான் பேக் பண்ணி அனுப்பிடுறேன், நீ கவலையே படாத. तो तुम चिंता नहीं करना, तुम्हारा जो भी है सब हम उसको विदा कर ஆனா देंगे. அதுக்கு லாரி வேற லாரி, டிரான்ஸ்போர்ட் வேற டிரான்ஸ்போர்ட். लेकिन जो ट्रांसपोर्ट है, जो गाड़ी है वो दूसरा गाड़ी है. எல்லாத்தையும் வித்து தரித்திரருக்கு கொடு. और सारे तुम्हारा संपत्ति है, जितना दौलत है वो सब कुछ बेच दो. அவங்க டென்ஷன் ஆயிட்டார். और वो व्यक्ति वो एकदम चकित हो गया. இந்த வண்டியில எப்படி நம்ம லக்கேஜ் ஏத்துறது, ये गाड़ी में मेरा सामान कैसे जाएगा, இது எப்படி அங்க கொண்டு போய் நித்திய ஜீவன்ல கொண்டு போய் சேர்க்கும். वो आनंद जीवन है तो इसके लिए हम कैसे पहुंचेंगे. வேண்டாம், இந்த நானே டிக்கெட்டை கேன்சல் பண்ணிக்கிறேன்னு போயிட்டான். उन्होंने अपना टिकट को कैंसिल कर लिया. நித்திய ஜீவனுக்கும் என்ன செய்யல. और आनंद जीवन के लिए वो तैयार नहीं है. அநேக நேரங்களில் இப்படி தான் நினைக்கிறோம். तो हम लोग भी अनेक समय में यही इस प्रकार हम लोग सोच रहे हैं.
பரலோகத்தை நான் மறந்துடுறோம். हम अपना जो स्वर्ग का बातों को भूल जाते हैं। எனக்கு ஒரு பழைய பாட்டு ஞாபகம் வருது. और एक जो तमिल में एक पुराना गीत याद आ रहा है। வாட்டம் பசி தாகம் பட்டினி சாவில்லை, வாட்டம் பசி தாகம் பட்டினி சாவில்லை. जो भी मेरा जो भूख है, जो मेरा गरीबता है, जो ये बात हम लोग भूलता नहीं। கேட்டின் மனுஷர் வந்து ஊடே இருப்பதில்லை. और जो जो दुष्ट मनुष्य हम लोग साथ हम लोग इस प्रकार साथ में नहीं रहते हैं। என்ன செய்ய, பழைய பாடல்கள்லயே இருக்கிற ஒரு மனுஷன், அதனால பாடும்போது தெரிந்தா நீங்களும் கொஞ்சம் சேர்ந்து பாருங்க. मुझे तो ऐसे पुराना जो गीत है वो याद रहता है। வாட்டம் பசிதாகம் பட்டினி சாவில்லை, வாட்டம் பசிதாகம் பட்டினி சாவில்லை, கேட்டின் மனுடர் வந்து ஊடே இருப்பதில்லை, கேட்டின் மனுடர் வந்து ஊடே இருப்பதில்லை. என்ன சுகம் ஆகா என்ன சுகம், என் இரட்சகரின் சமூகம் பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்றே அனுபவித்தால் என்ன சுகம். பொன்னகர் வீதினில் என் நேரம் பாடலாம், பொன்னகர் வீதினில் என் நேரம் பாடலாம், கிண்ணறம் தம்புரு வீணை இன்னோசை கேட்கலாம், கிண்ணறம் தம்புரு வீணை இன்னோசை கேட்கலாம். என்ன சுகம் ஆகா என்ன சுகம், என் இரட்சகரின் சமூகம் பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்றே அனுபவித்தால் என்ன சுகம். எப்படி ஒரு நல்ல பாட்டு. ऐसे एक अच्छा एक गीत है। அநேக நேரங்களில் இந்த பரலோகத்தை நாம் மறந்து விடுகிறோம். और हम लोग ये स्वर्ग का बातों को अनेक समय में भूल जाते எனவே हैं। ரெண்டு காரியங்களை நான் சுட்டி காட்டினேன். और दो बातों को मैंने आप लोग बताया। அவர் உண்டென்று நாம் விசுவாசிக்க வேண்டும். हम लोग ये विश्वास करना है परमेश्वर है करके, அவர் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். और दूसरा जो खोजने वालों को अपना प्रतिफल देता है। மீதம் இருக்கிற மூன்று வார்த்தைகளை சுருக்கமாக நான் சொல்லி விடுகிறேன். और तीसरा वो बातों का जो शब्द है उसको एकदम स्पष्ट के रूप में मैं இந்த बता रहा हूं। விசுவாசத்தினாலே நமக்கு பலன் கிடைக்கிறதோடு கூட மாத்திரமல்ல, जो हमारा विश्वास के चलते हुए प्रतिफल मिलता है, இந்த விசுவாசத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே இரக்கமும் பெறுகிறது. तो इसी विश्वास ही हमारा जिंदगी में वो परमेश्वर का दया को लाता है। 10 குஷ்டரோகிகள் இயேசுவை தேடி வந்தார்கள். 10 कोढ़ियों प्रभु यीशु मसीह को खोज के आया। ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். हे प्रभु हम लोग को दया कीजिए करके उन्होंने कहा। இந்த நிகழ்வினை லூக்காவின் புத்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். इसी वो घटना लूका 17 अध्याय में हम लोग देख रहे हैं। ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிடுகிறார்கள். और उन्होंने कह रहा है हे प्रभु हम लोग दया कीजिए। ஆனால் இயேசு சொல்லுகிறார், लेकिन प्रभु यीशु ने कहा, லூக்கா 17:19 வாசிக்கிறோம், और 17 का 19 में हम लोग देख रहे हैं, விசுவாசம் உன்னை ரட்சித்தது, और तेरे विश्वास तो उन लोगों को उधार ஒரு மனிதன் திரும்பி வருகிறான், ஒரு மனிதன் திரும்பி வருகிறான். और एक व्यक्ति लौट के आ रहा है। மற்ற நபர்கள் எங்கே என்று இயேசு கேட்கிறார். और यीशु ने पूछा और लोगों को कहा। இரக்கத்திலே ஒரு காரியம் இங்கே வெளிப்படுகிறது. यहाँ दया में एक बात वो निकल रही है। எனக்கு இரங்கும் என்று கேட்டோம், वो हम लोग मेरे लिए दया कीजिए, கேட்டது கிடைத்து விட்டது என்று போனார்கள் மீதமுள்ளவர்கள். जो बाकी लोग ने जो मांगे मिल गया करके चले गए। ஆனால் திரும்பி வந்தது ஒருவன். लेकिन लौट के आया, वापस आया एक व्यक्ति। अनेक நேரங்களிலே अनेक समय में இரக்கத்திலே ஓடுகிறவருடைய குணம் இப்படித்தான் இருக்கிறது, இயேசுவை தேடுகிறதில்லை. जो दया पाने वाले लोग इस प्रकार दौड़ते हैं, यीशु मसीह को देखते नहीं है। ஆண்டவரே நெஞ்சு வலிக்குது, वो प्रभु मुझे वो सीना दर्द कर रहा है, தலை சுத்துது, और चक्कर आ रहा है, ஒரு மாடி பிரச்சனை வருது வீட்ல, और घर में अब समस्या बढ़ रही है, இறையாத அமைதலாயிரு,
और परमेश्वर ने कह रहा है चुप रहो। அதுக்கப்புறம் இயேசு எங்க இருக்காருன்னே தேட மாட்டோம். और हम लोग भूल जाते हैं यीशु मसीह कहाँ நான் है। ஒரு வீட்டுக்கு திடீர்னு போனேன். एक घर मैं गए, திடீர்னு போன உடனே முன்ன அந்த கரண்ட் பில் அந்த மீட்டர் பெட்டி இருந்தது. उनके घर के अचानक मैं गए, सामने जो बिजली का वो बक्सा, वो मीटर का बक्सा था, அந்த மீட்டர் பெட்டிக்குள்ள ஒரு பைபிள் இருந்துச்சு. और मीटर का बक्सा के ऊपर एक बाइबल रखा हुआ है। எனக்கு கொஞ்சம் குழம்பிருச்சு. मैं उसको देख करके वो थोड़ा कंफ्यूज हो गया। ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை உருவாக்கினார் என்கிற சரித்திரம் அந்த வேதத்தில் இல்லை. उसी बाइबल में ये नहीं लिखा है परमेश्वर कैसे पृथ्वी को बनाया, ஆதியாகமம் இல்ல. उसी किताब में आदियाम का किताब ही नहीं है। तो ஆண்டவர் திரும்ப எப்படி வருவார் அந்த சரித்திரமும் இல்ல, வெளிப்படுத்தல கொஞ்சம் இல்ல. और जैसे यीशु मसीह लौट के आएंगे, वो जो प्रकाशवादी का किताब वो भी उस बाइबल में नहीं है। ஆனா வீடு பெரிய வீடு. लेकिन देखिए वो घर तो बहुत बड़ा अनेक घर। நேரங்களிலே இரக்கத்தை பெற்றுக்கொண்ட பின்பு இயேசுவை விட்டு விடுகிறோம். तो हम लोग दया पाने के बाद में यीशु मसीह को छोड़ देते हैं। இரக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யுமா? ஆம், கிரியை செய்யும். और दया हमारा जिंदगी में कार्य करेगा, तो जरूर कार्य இரக்கம் करेगा। நம்முடைய வாழ்க்கையிலே சுகத்தை கொண்டு வருமா? ஆம், சுகத்தை கொண்டு வரும். और दया हमारे लिए वो चंगाई को लाएगा, हाँ जरूर लाएगा। இரக்கம் நான் வேண்டிக் கொள்ளுகிறதை தேவனிடத்திலிருந்து பெற்று தருமா? ஆம், தேவனிடத்திலிருந்து பெற்று தரும். और दया जो परमेश्वर से मांगने वाला बातों को लाती है, जरूर लाती है। ஆனால் அந்த இரக்கத்திலே மாத்திரம் நாம் வாழ்கிறவர்களா இருந்தால் ரட்சிப்பை நோக்கி முன்னேற மாட்டோம். जो दया को पाने वाला हम लोग रह गए, रुक गए, तो उधार हम लोग जरूर नहीं पाएंगे। கானானிய ஸ்திரீயை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். कनान का स्त्री के बारे में हम लोग जानते हैं। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 15-22 में वहां पर हम लोग देख सकते हैं। அவள் ஆண்டவரிடத்திலே வந்து கூப்பிடுகிறாள். और उन्होंने यीशु मसीह के पास आकर के बुला रही है। என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லுகிறாள். मेरा बेटी दूसरा आत्मा से ग्रसित दुख में है, वो करके कर रही है। ஆண்டவர் சில காரியத்தை சொல்லுகிறார். और यीशु मसीह उसको कुछ बातों को बता रहा है। காணாமல் போன இஸ்ரவேல் ஜனத்தார் இன்றைக்கு தான் அனுப்பப்பட்டேன். आज कोई इस्राएलियों के लिए मैं आया हूँ। பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன். जो रोटी तो बच्चों के हैं, कुत्ते के लिए नहीं है। அவளும் சில பிரதியுத்தரம் பேசுகிறாள். वो स्त्री भी यीशु मसीह को उत्तर दे रही है। கீழே விழுகிற துண்டுகளை நாங்கள் சாப்பிடக்கூடுமே. जो टुकड़े भी कुत्ते भी खा सकते हैं। ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை மத்தேயு 15:28 நாம் வாசிக்கிறோம், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. मत्ती 15 का वो 28 में वो यीशु मसीह उस स्त्री को देख करके यही बातों को कह रहा है। உன் விசுவாசம் பெரியது. ये स्त्री तेरे विश्वास बड़ा है। அந்த விசுவாசம் இரக்கத்தை பெற்று தந்தது. वो विश्वास यीशु मसीह का वो दया को उस स्त्री को मिला। இப்படித்தான் ரோமனாகி அந்த நூற்றுக்கதிபதியை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். நான் நிறைவாய் போகிறேன். जो सुबेदार है वो रोम का, उसी को भी इस प्रकार का दया को वो पाया। மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் 10 வரை. मत्ती 8 का 8 से लेकर 10 तक यही बातों को நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. और நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. तो यीशु मसीह से कह रहा है तुम मेरे घर आने के लिए मैं योग्य नहीं हूँ। ஒரு வார்த்தை சொல்லும், एक शब्द कहिए, என் வேலைக்காரன் சொஸ்தமாகி விடுவான். और मेरा जो नौकर चंगाई हो पाएगा। ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. और इस्राएल लोग के बीच में इस प्रकार का विश्वास को मैं कभी नहीं देखा। சந்திரரோகியான அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அந்த தகப்பனுடைய வாழ்க்கையிலும் நடைபெற்ற காரியம் இதுதான். वो मिर्गी बीमारी में पाया जाता, उसी व्यक्ति के अंदर भी इस प्रकार का दया वो उन लोग को पाया। சீஷர்களால் அவனை குணமாக்க முடியவில்லை. और जो शीश लोग भी उनसे वो उसको चंगा कर नहीं पाया। இயேசுவினிடத்தில் வந்து அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான். और यीशु मसीह के पास जाकर के वो लोग शिकायत कर रहे हैं। நம்முடைய சீஷர்ட்ட கொண்டு வந்தேன், और तेरे चेलों के पास लाए, அவர்களால் சுகமாக்க முடியவில்லை. वो लोग चंगा कर नहीं पा रहे। கம்ப்ளைண்ட். ये तो यीशु मसीह के पास कंप्लेंट कर रहे हैं। சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, ये विश्वास है आप लोग इस प्रकार का वो गुण क्यों है? ஆனால் திரும்ப சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், எங்களால் ஏன் முடியாமல் போயிற்று என்று அவர்கள் கேட்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். और चेलो लोग ने यीशु मसीह से पूछा हम लोग से क्यों नहीं हुआ? உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். और ये वहां पर यीशु ने कहा तेरे अविश्वास के चलते। எனவே விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்க செய்யும், இரக்கத்தை பெற்றுக்கொள்ள செய்யும். और विश्वास हमारा जो वो चमत्कार को परमेश्वर के वो लाएगा और दया को लाएगा। ஆனால் விசுவாசம் இல்லாவிட்டால் மற்றவருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்திற்காக நாம் ஒன்றும் செய்து விடவும் முடியாது. और विश्वास बिना और दूसरे की जिंदगी में वो चमत्कार और दया को हम लोग ला नहीं सकते। ஆனாலும் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். लेकिन एक बातों को हम लोग समझने का कोशिश करना है। இந்த விசுவாசத்திலேயே, இந்த இரக்கத்திலேயே நாம் நின்று விடக் கூடாது. यही विश्वास, यही दया के
दया तक हम लोग के नहीं रुकना நான் है। தொடக்கத்திலே 2 வசனங்களை சுட்டிக்காட்டினேன். मैं पहले वो 2 वचन को मैंने आप लोग को बताया। யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை சுட்டிக்காட்டினேன். यूहन्ना पहला अध्याय 12 वचन को मैंने बताया। யோவான் 3:16 சுட்டிக்காட்டினேன். यूहन्ना 3 का 16 के बारे में मैंने बताया। அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். और जितने लोग यीशु मसीह ग्रहण किए उनको यही अधिकार दिया, उनका संतान बने। தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ள உலகத்தில் அன்பு கூர்ந்தார். और परमेश्वर वो अपने जो एकलौते पुत्र को दे दिया और ये दुनिया में इस प्रकार का प्रेम रखने को அந்த அடுத்த கட்டத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை கடந்து வர வேண்டும். तो इसके आगे हमारा वो दूसरा कदम क्या है? இதைத்தான் எபேசியருக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதுகிறார். और इसी बातों को एफेसियों के पत्र में पौल लिख रहा है। 2:8 எழுதுகிறார். और 2 का 8 में लिख रहा है। கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். तो हम लोग अनुग्रह के चलते तो हम लोग उद्धार पाए हैं। இது உங்களால் உண்டானதல்ல. तो ये हम लोग वजह से नहीं है, இது தேவனுடைய ஈவு என்று சொல்கிறார். परमेश्वर का दान करके वो कह रहा है। ஆனால் अनेक நேரங்களிலே இப்படிப்பட்ட ரட்சிப்பை நாம் அசட்டை பண்ணி விடுகிறோம். तो अनेक समय में इस प्रकार का उद्धार को हम लोग अनदेखी कर देते हैं। இரக்கத்திலேயே வாழ்ந்து விட்டு நம்முடைய வாழ்க்கையை முடித்து விடுகிறோம். दया दया करके हम लोग जिंदगी चली जाता है। இரக்கம் மனிதனை சாட்சி சொல்ல வைக்கும். और दया गवाही बता सकता है। இரக்கம் இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வைக்கும். और दया परमेश्वर का जो आशीष को अनुभव कर सकता है। இரக்கம் இந்த உலகத்திலே துன்பங்களிலிருந்து துக்கங்களிலிருந்து உங்களை ஒருவேளை தூக்கிவிடும். और कभी कभी वो ये दया हम लोग के दुख में या हम लोग तकलीफ से उठा सकता है। ஆனால் இரக்கம் இறக்கும் வரை அந்த இரக்கத்திலே தான் வாழ்வேன் என்று சொன்னால் நித்திய ஜீவன் இருக்காது. लेकिन मैं मेरा अंतिम समय तक यही दया से मैं चलते जाऊंगा करके कहने से नहीं होगा। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். मत्ती 12 वो अध्याय में एक बातों को मैं देख सकते हैं। அங்கே ஒரு மனிதனுக்கு இரக்கம் கிடைக்கிறது. वहां पर एक व्यक्ति को दया मिला। ஆவியினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன், अशुद्ध आत्मा से पकड़ा गया एक व्यक्ति, அது அவனை விட்டு துரத்தப்படுகிறது. उसके अंदर से उसको भगाया गया। ஆனால் அவன் அதை குறித்து அந்த இரக்கத்தை குறித்து அவன் கவலைப்படவில்லை. लेकिन उन्होंने उस दया के बारे में चिंतित नहीं। அவன் அந்த இரக்கத்துக்கு பின்பு ரட்சிப்பை அனுபவிக்கவில்லை. उस दया के बाद में उस छुटकारा पाने के बाद में उद्धार नहीं पाया। இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவன் மாற்றிக் கொள்ளவில்லை. यीशु मसीह के लिए अपना जिंदगी को उन्होंने बदला नहीं। தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கவில்லை. और परमेश्वर के लिए अपना जिंदगी में जगह नहीं दिया। எனவே இரக்கத்து நிமித்தம் வீட்டை காலி பண்ணின பிசாசு, और दया की वजह से उसका घर को खाली किया शैतान ने, மீண்டும் அந்த வீடு வெறுமையாகவும் और दोबारा उस घर वो एकदम खाली पड़ा। மத்தேயு 12:44 और 12 का मत्ती 12 का 42 பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கவும் கண்டு, और उसको अंदर वो झाड़ बुका और सफाई करके रखा। திரும்பவும் போய் தண்ணிலும் பொல்லாத ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்தது. और लौट के गया और अपने से बुरे और 7 आत्मा को लेके वापस आया। இரக்கத்தை பெற்று இயேசுவை விட்டுவிட்டால் ஒருவேளை வாழ்க்கையில இப்படிப்பட்ட இடருக்குள்ளாக நாம் சிக்கிக் கொள்ளக்கூடும். हम लोग परमेश्वर का दया को पा करके इस प्रकार का हम लोग ये जो छोड़ दिया तो इसी हालत में हम लोग हो जाएंगे। வேதம் சொல்லுகிறது, बाइबल बतलाती है। அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் और उसी व्यक्ति का पगला स्थिति से அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். उसका अभी का वो स्थिति एकदम बुरी रहेगी। இதைத்தான் பெதஸ்தா குணத்தண்டையிலே கடந்த மனிதனிடத்திலும் ஆண்டவர் பேசிவிட்டு சொன்னார். इसी बातों को जहां बेदस्ता कुंड के बगल में वो पाया हुआ இயேசு அவனை தேவாலயத்திலே பார்க்கிற பொழுது, और यीशु मसीह जब वो मंदिर में देखा, அவனுக்கு இரக்கம் கிடைத்து விட்டது. பெதஸ்தா குளத்தின் அடியிலே அருகிலே बेदस्ता कुंड में उनको दया मिल गया उस व्यक्ति को। ஆனால் தேவாலயத்திற்கு அவன் வரும் பொழுது இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். और जब वो मंदिर में आते समय में उसका एक बात कह रहा है। அது என்ன? वो क्या है? இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, और यीशु मसीह उसका मंदिर में देखा, இதோ நீ சொஸ்தமானா இரக்கத்தினாலே, और दया की वजह से तुम चंगे पा गया। அதிக கேடுவானதொன்றும் உனக்கு வராதபடி, और अधिक तुम्हारा अंदर नष्ट नहीं होना है, இனி பாவம் செய்யாதே, और आगे कभी तुम पाप नहीं करना। யோவான் 5:14 இந்த வசனத்தை வாசிக்கிறோம். யோவான் 5 का वो 5 और 15 में हम लोग ये वचन देख रहे நாம் हैं। இரக்கத்தினாலே சொஸ்தமானோம், और मैं दया की वजह से चंगा पाया, இரக்கத்தினாலே நம்முடைய குடும்பத்திலே விடுதலை கிடைத்தது, और मेरा परिवार में
और दया की वजह से छुटकारा मिला இரக்கத்தினாலே என்னுடைய வேண்டுதலுக்கு பதிலும் கிடைத்தது. और दया की वजह से मेरा प्रार्थना को उत्तर भी मिला ஆனால் அதிக கேடானது வந்து விடக்கூடாது. और अधिक बुरी बातों का मेरा जिंदगी में नहीं होना है முன்னிலைமையிலும் பின்னிலைமை மோசமாகி விடக்கூடாது. और मेरा पगला स्थिति से अभी का स्थिति बुरी नहीं होना है அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? अभी तो हम क्या करना है இனி பாவம் செய்யாதே. तो आगे हम लोग कभी पाप नहीं करना है அந்த அந்த வார்த்தை பிரதிபலிக்கிற காரியம் என்ன? तो उसमें हमारा वो क्या बात प्रकट होती है ரட்சிப்பை பெற்றுக்கொள். और उधार को पा लीजिए இயேசுவுக்கு இதயத்திலே இடம் கொடு. और यीशु मसीह के दिल में जगह அவரை दीजिए விட்டு விடாதே. और उनको छोड़िए मत பாவம் செய்து விடாதே. पाप को मत करना அற்புதம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். जो चमत्कार वो शुरुआत है இரக்கம் என்பது ஒரு ரட்சிப்பின் தொடக்கம் தான். और जो उद्धार है हमारा उद्धार का वो शुरुआत है அதிலே முடங்கி விடுவீர்கள் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் முடிந்து விடும். ஆவிக்குரிய வாழ்க்கையே முடிந்து விடும். उसी जगह में हम लोग खड़े हो जाएंगे या हम लोग रुक जाएंगे हमारा जिंदगी खत्म हो जाएगा ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களில் அதை ஆரம்பிக்கிறார். तो परमेश्वर को जानने के लिए परमेश्वर वो चमत्कार का हमारा जिंदगी में शुरुआत कर रहा है ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் அற்புதங்களிலே அதை தொடங்குகிறார். तो हम लोग उद्धार पाने के लिए परमेश्वर इसी चमत्कार का बातों का कर रहा है ஆனால் நாமோ இளைய குமாரனை போல அப்பாவினிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட உடனே நாம் போய் விடுகிறோம். बुढ़ाओ पुत्र के समान हम पापा से सारे बातों को हम लोग ले लेते हैं அப்படி சென்று விடுவோம் என்று சொன்னால் பன்றியின் தவிடு காத்திருக்கிறது. तो इस प्रकार हम लोग इस बातों को भूल गए तो हमारे ये स्वर का वो खाना रखा गया கிடைத்தது போதும் என்று போனால் துன்மார்க்கமான ஜீவியம் செய்தால் மீண்டும் தகப்பன் வீட்டுக்கு தான் வந்து சேர வேண்டும். जो बातों को मिल गया उसी के साथ खुशी का जीवन बीत गया तो आखिरी में हम लोग पिता को वो घर लौट के आना நாம் है இதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ये बातों को कभी हम लोग भूलना नहीं அநேக நேரத்திலே ஊழியத்தின் கடத்த காரியங்களிலும் நாம் இதை மறந்து விடுகிறோம். वो हमारा सेवकाई में भी ये बातों का अनेक समय भूल जाते हैं மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் और வாசிக்கிறோம். मत्ती 7 का 21 में एक बातों को हम लोग देखते हैं பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவாசிப்பானே जो அல்லாமல் जो अपना पिता का जो इच्छा के अनुसार जो स्वर्गीय पिता के उनके इच्छा के अनुसार जो चलता है वही परमेश्वर के राज्य में प्रवेश करेगा என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறவனே பிரவேசிப்பதில்லை. मुझे देख करके हे प्रभु करके कहने वाला नहीं ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அடுத்த வசனத்தில் 22லே நீங்கள் பாருங்கள். लेकिन 22 वचन में वो क्या कह रहा है यीशु मसीह அவர்களில் अनेகர் என்னை நோக்கி और उन लोग से बहुत लोग मुझे देख கர்த்தாவே உமது நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசனம் உரைத்தோம். और तेरे नाम से हम लोग भविष्यवाणी का உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். और तेरे नाम से हम लोग दुष्टात्मा को भगाए உமது நாமத்தினாலே अनेक அற்புதங்களை செய்தோம் அல்லவா. और तेरे नाम से अनेक वो चमत्कार को हम लोग ने किया எல்லாம் இரக்கத்திலே ஓடிவிட்டீர்கள். ये सारे बातें दया के वजह से हुआ ஊழியத்தை தொடங்கினது ரட்சிப்பிலேதான். और जो हमारा उद्धार पाने के बाद में ஆனால் இப்பொழுது பிரசங்கம் பண்ணுகிறது இரக்கத்திலே. लेकिन जो हमारा प्रचार है तो दया की वजह से இப்பொழுது உன்னுடைய ஜெபத்திலே ஜனங்கள் சுகமாகிறார்கள் அது இரக்கத்திலே. वो प्रार्थना में लोग चंगे पा रहे हैं वो दया की वजह से இப்பொழுது உன்னுடைய பிரசங்கத்திலே अनेक ரட்சிக்கப்படுகிறார்கள் அது இரக்கத்திலே. और अभी भी लोग तुम्हारा वो संदेश में लोग உனக்கும் தேவனுக்கும் இடையிலே உறவு அருந்து நாளாயிற்று. और परमेश्वर हमारा बीच में जो संगति था वो टूट गया அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு நாளாயிற்று. और बहुत दिन हो गया वो हमारा परमेश्वर के बीच का ஆனாலும் உன்னை தேடி வருகிற ஜனங்கள் ஏமாறக்கூடாது. लेकिन जो लोग हम लोग ढूंढ के आते वो கர்த்தருடைய धोखा नहीं पाए மனிதன் கர்த்தருடைய மனிதன் என்று தேடி வருகிற ஜனங்கள் ஏமாறக்கூடாது. तो यहाँ ढूंढ के आने वाला लोग कभी धोखा नहीं पाना है தேவதாசன் என்று தேடி வருகிறார்களே அந்த ஜனங்கள் ஏமாறக்கூடாது. वो परमेश्वर के दास करके लोग ढूंढ के आते हैं वो धोखा नहीं पाना है அதற்காக ஒரு இரக்கம் உனக்குள்ளே ஓடுகிறது. वो उसी के लिए परमेश्वर का दया हमारे अंदर वो चल रहा है அதற்காக ஒரு இரக்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. वो दया हमारा अंदर थोड़ा सा वो चल रहा है அது நமக்காக அல்ல. वो हमारे लिए नहीं ஊழியனை காப்பாற்ற அல்ல. वो हमारा सेवकाई को सेवक लोग को बचाने ஊழியனை के लिए தேடி வருகிறவர்களை காப்பாற்ற. तो जो लोग हमको खोज के आते हैं उनको தேவனை बचाने के लिए தேடி வருகிறவர்களை காப்பாற்ற. जो परमेश्वर को देखना चाहते हैं उनको बचाने के लिए எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே मेरे प्यारे लोगों ஊழியத்திலே உடன் இருக்கிறவர்களே जो मेरे साथ सेवकाई में रहने वाले இரக்கத்திலே நின்று விடாதிருங்கள். जो रुका जो दया परमेश्वर का दया में மனுஷன் रुकना உலகம் नहीं முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் और सारे दुनिया को हम लोग अपनाएंगे तो தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் अपना जीवन अगर नष्ट करेंगे தன் तो ஜீவனை நஷ்டப்படுத்தினால் अपना
जीवन को अगर नष्ट करेंगे தன் तो ஜீவனை நித்தியத்திற்குள் கொண்டு போக அவனால் முடியாமல் போகும் என்றால் अपना जीवन को आत्मा को परमेश्वर का वो स्वर्ग में नहीं पहुंचाएंगे அவனுக்கு तो லாபம் என்ன? उसके लिए क्या लाभ है? லாபம் இல்லை. उसके लिए कोई लाभ नहीं है। இதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். मत्ती का उसी 14 का 16 में हम लोग देखते हैं, எனக்கு பிரியமானவர்களே, मेरे प्रिय लोगों, இரக்கம் और दया ரட்சிப்பு और उदार, கடைசியிலே நான் சொன்னேன் இழப்பு. और आखिरी में मैंने कहा जो खो जाते हैं, இழப்புக்கு நேராக நாம் வந்து விடவே கூடாது. और जो उसी को जाने वाले बातों में हम लोग कभी नहीं पहुंचना है। எப்பொழுதும் எருசலேமை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். हमेशा हम लोग जो यरूशलेम की ओर ताकते रहना है। ஒரு குட்டி பாடலை பாடி நான் செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். एक छोटा सा एक गीत गा करके मैं अपना அந்த எருசலேமை குறித்தது, எருசலேமை பற்றியது. वो यरूशलेम के बारे में ஒரு நாளிலே ஒரு ஆலயத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். एक बार मैंने एक चर्च में प्रचार कर रहे थे, இந்த பாடலை திடீரென்று பாட ஆரம்பித்தேன். इसी वो गीत को मैं अचानक गाने के लिए शुरू किया। எருசலேமின் ஆலயம் ஆசித்த வீடதே என்று ஆரம்பித்து விட்டேன். यरूशलेम का मंदिर है, इसके बारे में मैं गाने के लिए शुरू किया। திடீரென்று கடைசி வரிசையிலே இருந்த ஒரு பாட்டி அம்மா எழும்பிட்டாங்க. और आखिरी में बैठा हुआ एक बूढ़ी माँ थी, वो खड़ी हो गई। நான் நினைச்சேன் அவங்க வீட்டுக்கு போறாங்கன்னு நினைச்சேன். तो मैंने सोचा वो घर जा रही है। ஆனா அந்த அம்மா எழும்பின உடனே சொன்னாங்க, वो बूढ़ी माँ खड़ी होके कह रही है, ஐயா ஐயா இந்த பாட்டு நாங்க ஆராதனையில படிக்க மாட்டோம் அப்படின்னாங்க. இந்த பாட்டு ஆராதனையில படிக்க மாட்டோம். और तुरंत वो बोल रही थी, भाई भाई रुकिएगा, ये गीत को हम लोग इस आराधना में हम लोग गाते नहीं है, இது அடக்க ஆராதனையில தான் படிப்போம். ये जब वो फ्यूनरल सर्विस है, वो दफनाने के लिए जाते हैं, उस वक्त में गाने वाला गीत है। ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் படிக்க மாட்டோம். वो संडे आराधना है, उसमें ये गीत नहीं गाते हैं। கொஞ்சம் வெக்கமா இருந்துச்சு. मुझे बहुत शर्मिंदा हो गया। பிரசங்கத்தின் பாதி வேளை அது. जब मैं प्रचार कर रहे थे उसका आधा समय, என்றாலும் அந்த பாட்டி அம்மாவிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னேன். फिर भी मैं वो माँ से एक बात मैं बोला, அம்மா माँ जी, நீங்க இறந்த பின்பு अगर आप जब मर जाएंगे तो நீங்களும் இந்த பாட்டை படிக்க முடியாது. तो आप भी खुद ये गीत को तो गा नहीं सकती है, உங்களை தூக்கிட்டு போறவங்க இந்த இதை பாட்டை படிச்சுக்கிட்டே தான் வருவாங்க. लेकिन जो आपको ले जाते हैं लोग ये गीत को तो गाएंगे, அதையும் நீங்க கேட்க முடியாது. लेकिन आप तो नहीं सुन सकते हैं। அப்ப எப்பந்தான் இந்த பாட்டை படிக்கிறது? இப்ப நல்லா தானே இருக்கீங்க, என்னோட சேர்ந்து சந்தோஷமா படிங்கன்னு சொல்லி திரும்ப அந்த பாட்டை பாடி தான் ஆராதனையை முடித்தேன். इसलिए तो अभी आप भी अच्छा है, हम भी अच्छा है, ये गीत को गाएंगे करके उस बूढ़ी माँ को मैंने बताया। எங்கே இருந்தாலும் எருசலேமை, பரம கானானை, அந்த நித்தியத்தை, அந்த பரலோகத்தை இழந்து விடக்கூடாது. கண்களை மூடி அந்த பாடலை பாடுவோம். जो हमारा जो स्वर्ग का यरूशलेम, हमारा स्वर्ग को कभी बातों को हम लोग खोना नहीं है। நம்முடைய வாழ்க்கை இரக்கத்தோடு கூட நின்று விடக்கூடாது. जो दया है उसी के साथ हमारा जिंदगी रुकना नहीं। நம்முடைய வாழ்க்கை இரட்சிப்பிலே தொடர வேண்டும். तो हमारा जिंदगी शुरू करना है। ஊழியத்திலே அடியெடுத்து வைத்திருந்தாலும், और जैसे हम अपना सेवकाई में कदम रखेंगे, எங்கோ நாம் நின்று விடக்கூடாது. और कहीं हम लोग जाके रुकना नहीं है। இத்தனை காரியங்களை தேவன் செய்கிறார் என்று நாம் ஏமாந்து விடக்கூடாது. और बहुत बातों को परमेश्वर कर रहा करके हम लोग रुकना नहीं। நம்முடைய நித்திய ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும். तो हमारा जो आनंद जीवन को हम लोग बचा के रखना है। தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். और जो परमेश्वर के द्वारा जो जन्म हुआ, आप खुद को वो बचाता है। எருசலேம் என் ஆலயம் ஆசித்த வீடதே, நானதை கண்டு பாக்கியம் அடைய வேண்டுமே, அடைய வேண்டுமே, அடைய வேண்டுமே. நானதை கண்டு பாக்கியம் அடைய வேண்டுமே, போற்றளம் போட்ட வீதியில் எப்போதுமே
பளிங்காய் தோன்றும் ஸ்தலத்தில் எப்போது பணிவேன், எப்போது பணிவேன், எப்போது பணிவேன். பளிங்காய் தோன்றும் ஸ்தலத்தில் எப்போது பணிவேன். விண்வீட்டில் வல்ல நாதரை நான் கண்டு பூரிப்பேன். என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவேன், ஓயாமல் பாடுவேன், ஓயாமல் பாடுவேன். என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். पवित्र पिता तुझे धन्यवाद देते हैं எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் நல்லவர், நன்மையான காரியங்களையே செய்கிறவர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். और हमारा पिता भला है, भलाई का कामों को करते हैं. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, और तेरे वचन के लिए धन्यवाद हो, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி, तेरे दया के लिए धन्यवाद हो, நீர் எங்கள் மேல் பாராட்டி வருகிற எல்லா அனுகிரகத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி और செலுத்துகிறோம். तेरे सारे अनुग्रह हमारा ऊपर चलता है, उसके लिए धन्यवाद हो. பிள்ளைகளைப் போல எங்களை பாவித்து நடத்துகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். बच्चों के समान हम लोग तूने वो मान के तो चलाता है, धन्यवाद देते हैं. ரட்சிப்பில் வேரூன்றி இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். उधार में हम लोग स्थिर रहने के लिए, जड़ पकड़ने के लिए दया कर. தந்திருக்கிற இரக்கத்தை எந்த விஷயத்திலும் காரியத்திலும் இழந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். जो दया तूने दिया उसको कभी हम लोग खोने नहीं पाए. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். जो कोई आए हैं यहाँ सबों का आशीष दे. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से मानते हैं, ग्रहण कर. ஆமென்.